வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டில் உங்களுடைய அட்ரஸை இனி நீங்களே ஈஸியாகவே ஆன்லைன் மூலமாட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் இல்லை வாட்டர் ஐடி கார்டில் உங்களுடைய அட்ரஸில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணியதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல இருப்பீங்க, இன்னொரு டிஸ்ட்ரிக்கோ இல்லை இன்னொரு ஸ்டேட்டுக்கோ இல்லை இன்னொரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு மாறி உங்களை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் ஈஸியாகவே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோ எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க BOTER, அடுத்த ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ECI ஸ்பேஸ் விட்டு GOVT ஸ்பேஸ் விட்டு IN இப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு வாட்டர் ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லாகின் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நான் புதுசாக தான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேலே இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணணும். ஸோ செகண்டரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கவங்க இந்தியன் ஓவர்சீஸ் எலெக்டர் அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணியிருக்கணும். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ பிரைமரியாக இப்போ பர்மனெண்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு இதில் ஒரு கேப்சா கொடுத்துருங்க. இந்த கேப்சாயை நீங்கள் இதில் கரெக்டாக டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு கண்டினியூ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. ஓகே, நான் எல்லாமே டைப் பண்ணிட்டு நான் சப்மிட் கொடுத்தேன். சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே போல் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு இந்த ரீசெண்ட் OTP இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த வெரிஃபை இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இந்த OTPயை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் டைப் பண்ணால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ ரெஜிஸ்டர் ஆன பிறகு திரும்ப லாகின் பேஜுக்கு போயிருங்க. நான் லாகின் பேஜ் வந்தாச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருங்க. லாகின் பேஜ் வந்த பிறகு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கேப்சாக்கு எடுத்திருப்பாங்க. அந்த கேப்சாயை இதில் டைப் பண்ணி நீங்கள் ரெக்வெஸ்ட் OTP கொடுங்க. நான் கொடுக்குறேன். நான் ரெக்வெஸ்ட் OTP கொடுத்தாச்சு. கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். 6 இலக்க எண்ணு எனக்கு மெசேஜ் வந்துட்டு அந்த நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் OTP டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்துட்டேன். வெரிஃபை கொடுத்தா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்முடைய வாட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நம்முடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம லாகின் பண்ணிட்டோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டோம். இந்த முறை யூஸ் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டில் இருக்கிற அதாவது பார்த்தீங்கன்னா அட்ரஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, ரெண்டுக்குமே ஒரே ஃபார்மை யூஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இல்லை நீங்கள் இதுக்கு எனக்கு புது வாட்டர் ஐடி கார்டு இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபார்ம் ஃபில் ஃபார்ம் 6 இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் புதுசாக வாட்டர் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் கொடுத்துருக்கு பாருங்க, கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபில் ஃபார்ம் 8ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபார்மை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் கரெக்ஷனுக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதுதான் மெயின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃபா அதர் எலக்ட்ரான்னு கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டுக்கு நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை வேற ஒருத்தவங்களுக்கு வாட்டர் ஐடி கார்டு சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம அதனால் ஆல்ரெடி நம்ம இதுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். அதனால் செல்ஃபை கொடுத்துருங்க. செல்ஃபை கொடுத்தா உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டு நம்பர் இதில் ஷோ ஆகும். எபிக் நம்பர் இல்லை ஷோ ஆகலைன்னா நீங்களே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டு நம்பரை டைப் பண்ணி இதில் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த எபிக் நம்பரை டைப் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஐடி கார்டு நம்பர் இதில் பக்கத்தில் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கொடுத்தா அதோடைய வாட்டர் ஐடி கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். இதெல்லாம் ஒன்று உங்களுடைய நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. இது உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் பேஸ் படி தான் சேஞ்ச் ஆகும். உங்களுடைய ஆதார் அட்ரஸில் கரெக்டாக உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருந்தால் அதை வச்சு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஆதார் கார்டில் உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் இருந்தால் மட்டும் இதில் ஆட்டோமேட்டிக்கலாகவே சேஞ்ச் ஆகும். இல்லைன்னு சொன்னால் சேஞ்ச் ஆகாது. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் கரெக்டாக அட்ரஸ் இருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிருங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஒரே அப்படின்னு சொன்னால் இந்த தெருவில் இருந்து அடுத்த தெருவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இல்லை நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் முற்றிலுமாட்டு மாற்றுறது. அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, செகண்ட் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரி இன் எக்ஸிட்டிங் எலக்ட்ரல் ரோல். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ஓரளவு கரெக்டாக இருக்கும். அதில் எழுத்துல சில மாற்றங்களோ இல்லை சில தெரு பேர் மாற்றங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் பாருங்கள், எல்லாமே ஷோ ஆகுது. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, அப்ளிகேஷன் ஆஃப் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிட்டிங் எலக்ட்ரல் ரோல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் நிறைய கொடுத்துருக்கு, நிறைய நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நேமு, ஆனா பொண்ணா, ஏஜி, ரிலேஷன் டைப்பு, ரிலேட்டிவ் நேமு, அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபோட்டோ, இதில் எந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு 4 தான் ஒரே டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம பார்க்கிறது அட்ரஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த அட்ரஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸை இதில் கரெக்டாக ஒவ்வொரு பாக்ஸ்லையும் உங்களுடைய பில்டிங் நம்பர், உங்களுடைய விளப்பேர், உங்களுடைய இடம் எல்லாமே 1 by 1 கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எப்படி டைப் பண்ணுறீங்களோ அதே போல தான் உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டுலையும் கரெக்டாக அட்ரஸ் சேஞ்ச் வரேன். நாங்கள் எல்லாமே கரெக்டாக நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர்றதுக்கு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 MB JPG PNG இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் செலக்ட் டாக்குமெண்ட் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு நான் இதில் ஆதார் கார்டை கொடுக்கேன். ஏன்னா ஆதார் கார்டில் கரெக்டாக அட்ரஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அப்லோடு பண்ணிடுங்க. ஸோ நான் அப்லோடு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணிட்டேன் ஆதார் கார்டை. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸ் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக இதில் டைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய ஏரியா நான் கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ அண்ட் சப்மிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கேப்சாயை டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இதில் ப்ரீவியூ அண்ட் சப்மிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்மில் ஷோ ஆகும். எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பேர், அட்ரஸ் சேஞ்ச் பண்ண அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, சைன் சப்மிட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஆர் யூ வாண்ட் ஏ சப்மிட் திஸ் ஃபார்ம், எஸ் ஆர் நோ கேட்டிருக்கு. எஸ் கொடுங்க. நான் எஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வர நம்ம சைன் பண்ண வேண்டியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆதார் பேஸ் படி தான் சைன் பண்ண போகிறோம். இதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் ஆதார் OTP அந்த ஆப்ஷனை நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் கெட் OTPன்னு கொடுத்தா போதும். உங்களுடைய ஆதாரோட லிங்க் பண்ணிடுங்க. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்தா அதை டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. நான் எல்லாமே டைப் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். வித்தின் ஒரு 15 நாளைக்குள்ளாலே உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ் கரெக்ஷன் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.